ஒரு நிமிஷம், இப்ப நான் வந்து ஒன் சைடா ஐ லவ் யூ சொல்ல நான் விரும்பல. சரிங்களா, நான் ஃபர்ஸ்ட் நேசிக்கணும். நான் நேசிச்சு நான் உன்னை ஐ லவ் யூ சொல்லணும். அந்த நேசிக்கிற மனப்பக்குவம் எனக்கு இப்போதைக்கு இல்ல. நீங்க இவ்வளவு நேசிக்கவே இல்லையா உங்க இல்ல சார், அவங்களை நேசிக்கவே இல்லை நான் இது வரையுமே. ஏன்னா எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் அவங்களை நேசிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பிரச்சனையை முடிச்சிட்டு நான் அவங்கள்ட்ட உண்மையான ஐ லவ் யூ சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது எவ்வளவு ஹார்ட்டா இருக்கும் மைக் கொடுங்க. இப்ப நேசிக்கவே இல்லை உங்களுக்கு உங்க மனதில என்ன நினைப்போம்? கஷ்டமா தாங்க சார் இருக்கு. கல்யாணம் ஆயிட்டு 4 வருஷம் ஆகுது. நேசிக்காம எப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியும்? பசங்களுக்கெல்லாம் ஒண்ணுதான் சொல்றேன், எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், அவங்கள பாத்துக்கணும், அப்பா அம்மா பாத்துக்கணும், ஒய்ஃபை பாத்துக்கணும், எல்லாமே இருக்கும். ஆனா கட்டிட்டு வந்த பொண்ணை நீங்க தான் பாத்துக்கணும், அடுத்தவங்க பாத்துக்க கூடாது. ஓகே, அது மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ட்டு ஒரு பொண்ணா இருந்தா ஃபீல் பண்ண முடியும். அது ஏன்னா நம்ம கூட ஒரு 4 வருஷம் இருக்காங்க, நம்மள லவ் பண்ணல அப்படின்னு ஒரு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெயினா இருக்கும் தெரியுமா? உண்மையிலே சொல்லட்டுமா, என்னோட லைஃப்ல வந்து என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிரச்சனை. அந்த என் ஹஸ்பண்ட் நிலைமையில நான் இருந்தேன்னா இது வரைக்கும் உயிரோட இருந்திருப்பேனான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவ்வளோ ஒரு டிப்ரெஷன், மென்டலி, ஃபினான்ஷியலி எல்லாத்துலேயுமே அவர் வந்து அவ்வளோ இதுவாக இருப்பார். ஆனால் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது ஃபீலிங்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் கூட என்னை வந்து எப்படி சொல்றது, கண்டுக்காம அலட்சியம் மறுத்துறது இப்படி சத்தியமா ஒரு நாள் கூட பண்ணது இல்லை. ஏன்னா நான் முக்கியம் அவருக்கு. ஏன்னா பிரச்சனையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் அவருக்கு. அதனால 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்படியும் பாய்ஸ் இருக்காங்கன்ட்டு இதை பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே. ஸோ தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. ஏன்னா பொண்ணுங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது இதுதான், பசங்க கிட்ட இருந்து ஒரு அழகா இருக்குன்னு சொல்றது, லவ் யூ சொல்றது, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் பொண்ணுங்க மோஸ்ட்லி எதிர்பார்க்கறது. அதுவே அவங்களால கொடுக்க முடியலன்னா அப்போ அவங்க வந்து யார்கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க? கட்டின புருஷங்கிட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுவே உங்களால கொடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி? ஸோ ப்ளீஸ் கொஞ்சமாச்சு ஒரு ஒய்ஃபுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்க கிட்ட பேசுங்க, நீ அழகா இருக்க, லவ் யூ இதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே போதும் அவங்களுக்கு. நீங்களும் கமிட்மெண்ட்டுன்னு இவரை மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கமிட்மெண்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒய்ஃபையும் ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இதை 2மே மேனேஜ் பண்ணுங்க. கமிட்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஒய்ஃப் வந்து இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. சடனாக அவங்க இல்லாத போது நம்ம வந்து அவங்க வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால யாராக இருந்தாலும் இருக்கும்போதே அவங்கள பார்த்துக்கோங்க. நீங்களும் இவரை மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. இவரை மாதிரி இருக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா பொண்ணுங்களும் பாவம்.